எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து தீபாவளிக்கு முத்தான 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது பைசன் படம், செகண்டாக நம்ம பேச போகிறது வந்து டியூட் படம், தேர்டாக வந்து டீசல் படம். இந்த 3 படங்களை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீபாவளியை கரெக்டான ஒரு தீபாவளியை அமைச்சுக்கோங்க. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்டா நம்ம மாரி செல்வராஜ் அவர்களோட பைசன் படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது ரஞ்சித் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் நம்ம மாரி செல்வராஜ் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சேர்ந்து தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து நம்ம துருவ் அவர்களை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த கபடி விளையாட்டில் வந்து துருவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு ஆல்ரெடி இந்த கேம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், அது பழக்கப்பட்ட கேம், அதனாலே வந்து நல்லா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மக்கள் எல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்காகவே 2 வருஷமாக அவருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து அவரை வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது கபடியை வந்து சூப்பராகவே வந்து கற்றுக்கிட்டாராம். அதுக்காகவே உழைப்பை போட்டு மனுஷன் வந்து கபடியில் இப்போ விட்டா கூட ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து அடிச்சுட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு துருவ் அவர்கள் வந்து பழைய 2 இயக்குநர்களை செருப்பால் அடித்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு. இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம், ஏற்கனவே 2 படம் எடுத்திருக்கேன், அதையெல்லாம் மறந்துடுங்க, அதனால் இந்த படத்தில் தான் நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்கேன், அதனால் தயவு செஞ்சு பாருங்கள், ஆல்ரெடி அந்த 2 படம் பார்க்காட்டியும் பரவாயில்ல, இந்த படத்தை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு துருவ் வந்து உருகி வந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து பேசியிருந்தாரு. சரி, அப்படி இருக்கும்போது இந்த படம் என்னப்பா புதுசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணத்திங்கிற ஒரு கிராமத்தில் கணேசன் ஒருத்தர், அவர் வந்து அர்ஜுனா விருது வாங்கியிருக்காருங்க. கபடியில் மனுஷன் இவர் அடிச்சுக்கிற ஆளே கிடையாது, இவர் கேமில் இறங்கிட்டாருன்னா மனுஷன் வேற லெவலில் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இவரோட இயர்லி பீரியடில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஹாக்கி பிளேயராக தான் அறியப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்த ஒரு டீச்சர் வந்து இல்லைப்பா இவனை வேற லெவலுக்கு கொண்டு போகணும், இவன் வந்து கபடியில் சேர்த்து விட்டு இந்த மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சருக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி இருக்கும்போது தான் வந்து கணேசன் கண்ணில் மாட்டி இவன் தான் நமக்கு சரியான ஆள், இந்த ஆளை வச்சு தான் நான் வந்து, அதாவது இந்த பையனை வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த கபடிங்கிற கேமை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இவருக்காகவே வந்து ஸ்பெஷலாக பயிற்சி கொடுத்து இவரை வந்து ட்ரெயின் பண்ணி அடுத்தடுத்த வெற்றிகளை வந்து தொட வச்சாரு அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் ஃபீல் பண்ணியிருப்பாரு. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்ததுக்காக நம்ம அந்த ஆசிரியரை நினைவு கூறலாம். சரி, அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்கள்ல நடக்கிற இந்த கேமுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து இந்த படம் பேசுது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற குக்கிராமத்திலிருந்து ஒருத்தன் வர்றானா அவன் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றான், எந்த மாதிரியான அணுகுமுறை இருக்கு, ஒரு விளையாட்டுத்துறையில உள்ள போகும்போது அவன் என்னென்ன விஷயங்களால அமுக்கப்படுறான், நசுக்கப்படுறான், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, தமிழக அரசியல் என்ன சொல்லுது, ஒரு ஜாதியிலேருந்து ஒருத்தர் வரும்போது அவன் மேலே வர விடாம அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி ஒருத்தர் வந்து இவன் வந்து எப்படி அங்கே வரலாம், இவன் வந்து எப்படி இந்த கேம் எடுத்துட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக சில ட்ராமாலாம் பண்ணுவாங்க, சில அரசியல்லாம் பண்ணுவாங்க. அந்த அரசியலை வந்து இந்த படம் வெளிப்படுத்துது அப்படிங்கிறதையும் வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவே வந்து மனத்து கணேசன் அவர்களோட கதையும் இருக்கு, என்னோட கதையும் இருக்கு, என்னை போன்ற நண்பர்களோட தென் மாவட்டங்களில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கிற அவங்களோட கதையும் இருக்கு. அப்படிப்பட்ட கதை தான் இந்த கதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் நம்மளுக்கு மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஓகே, செகண்டாக நம்ம வந்து டியூட் படத்தை பார்த்துடலாம். டியூட் படத்தை தான் ஃபர்ஸ்ட் பேசலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இந்த பைசன் படத்தை பற்றி நம்மளோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் அந்த படத்தை பற்றி பேசினேன். சரிங்க, இந்த டியூட் படம் பிரதீப் ரங்கநாதனோட 3வது படம். ஃபர்ஸ்ட் 2 படம் வந்து வேற லெவல் ஹிட். முதல் படத்திலே 100 கோடி, 2வது படம் டிராகனு 150 கோடி. மனுஷன் செம ஹாப்பி, இன்னைக்கு தனுஷ் ரேஞ்சுக்கு வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயை கோணையா வச்சுட்டெல்லாம் வந்து இன்னைக்கு மேடையில் வந்து பேசுறாரு. அதுக்காகவே தனுஷ் ரசிகர்களை வந்து கடிச்சு வச்சுட்டாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுனா தனுஷ் ஆயிருவியா, அடுத்த ரஜினி ஆயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பிரதீப் ரங்கநாதனை போட்டு கிளிகிரின்னு கிழிச்சாங்க. எப்படி வந்து இந்த டிராகன் படத்துல இருந்தாரோ அதை விட சூப்பராகவே வந்து நிறைய சின்ன சின்ன குறும்புத்தனம்லாம் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட்டாக அழுது நம்ம எல்லாம் அழுக வச்சிருவார் போல, அந்த அளவுக்கு அவருக்கு எல்லா ஆட்டிடியூடும் வந்து மேட்ச் ஆகுதுங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு படமா வந்து இருக்க போகுது. டிராகன் 2ன்னு கூட வச்சுக்கலாம். அப்படியான கிளிப்பிங்ஸ் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது.
பொதுவாகவே நம்ம பிரதீப் ரங்கநாதனோட 2 படங்கள்லையும் வந்து காதல் எந்த அளவு ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயின்ல முதன்மையான ஹீரோயின் தான் நம்ம மமிதா பைஜி. இந்த மமிதா பைஜி இன்னைக்கு லேட்டஸ்டா கியூட்டான ஒரு ஆக்ட்ரஸா வந்து அறியப்படுறாங்க. இளைஞர்களோட 2K கிட்ஸோட கனவு கண்ணியா இருக்காங்க. ஆனா அவங்களோட முதல் படத்தை நான் பார்க்கவே இல்லை. அப்படி என்னப்பா அவங்க கியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களோட பழைய படங்கள்ல பார்க்கல. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது செம கியூட்ரா அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. சரி, அதுக்காகவும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் இங்க ஒரு பக்கம் கியூட் பண்ண, நம்ம மமிதா பைஜி ஒரு பக்கம் கியூட் பண்ண, படமே செம கியூட்டா இருக்கும் போலயே. நம்ம பிரதீப் ரங்கநாதன் இந்த கொடையை தூக்கி வீசுறது, சாக்லேட்டை தூக்கி வீசுறது, போனை அப்படி நல்லா சுத்தி விட்டு பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஸ்டைல். அதனாலேயே வந்து கீர்த்திசரம் சூப்பர் ஸ்டார் மனசுல வச்சுட்டு எழுதுனேன்னு சொல்லியிருந்தாரு. அதை பிரதீப் ரங்கநாதனுக்கு பயன்படுத்தினால பிரதீப் ரங்கநாதனே அதே ஸ்டைல பண்ண வச்சிருக்காரு. இன்றைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்து ஆல்ரெடி இந்த டிராகன் படத்துல இந்த தம்ம வச்சுட்டு ஸ்டைல அடிச்சுடுவார் பாத்தீங்களா, அந்த ஒரு சீன் எல்லாம் பார்த்து பிடிச்சி போச்சு போல. அதனால நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் எப்படியோ உருண்டு புரண்டு காலில் விழுந்தாவது இந்த படத்துல வந்து நடிக்க வச்சுட்டாரு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வழக்கமா நம்ம பிரதீப் ரங்கநாதன் படங்கள்ல எப்பவுமே 2 ஹீரோயின் இருப்பாங்க. ஃபைட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், இடையில சில ஏமாற்றங்கள், தோல்விகள், லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது உருகி உருகி நம்ம ஹீரோயின் மமிதா பைஜியை வந்து லவ் பண்றாரு. அப்படி லவ் பண்ற காலகட்டங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வீட்லயே வந்து ஓகே ஆயிடுது. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு பிரிவு ஏற்படுது. லவ் ஃபெயிலியர் உச்சத்துக்கே போறாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். ரொம்ப சேடா இருக்காரு, ரொம்ப மனசாவில் சோர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு புரிதல் வருது. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்லயும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு மேரேஜும் ரெடி பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில வந்து நம்ம மமிதா பைஜி கூட நம்மளால எசக் புஸ்கா இருந்தனால ஒரு குழந்தையும் வந்து பெத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அதனால இவர் வந்து நம்ம என்ன சொல்றது, ஆல்ரெடி லவ் பண்ணி பிரிஞ்சு போன காதலியா இல்ல புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற நம்ம மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் 2 பார்வையோட பாக்குறாரு. இதுக்கு நடுவுல நடக்கிற குழப்பங்கள் என்ன, புதுசா வந்த ஹீரோயினை வந்து தாலி கட்ட போறாரா, இல்ல ஆல்ரெடி ஒரு காதலிச்சு இன்னைக்கு கை குழந்தையோட இருக்கிற நம்ம மமிதா பைஜியை வந்து கல்யாணம் பண்ண போறாரா அப்படிங்கிறத இந்த கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் போல. இதுதான் கதை. இந்த கதைக்குள்ள என்னென்ன மாறுதல்கள்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா வந்து நம்மளுக்குமே ஒரு ட்விஸ்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு மிக முக்கியமான பில்லரா வந்து நம்ம சாயபயங்கர் வந்து இருக்காருங்க. அவர் போட்ட ஒரு பாட்டு என்னது, ஊரும் பிளட். இந்த ஊரும் பிளட் சாங் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அப்படியே பிளட்டோட ஊறி போய் கிடக்குதுங்க. நானே 2 டைம் கேட்டேன், எனக்கே பிளட்ல ஊறிட்டு கை வரைக்கும் வந்துச்சு. அப்படியே தட்டி விட்டேன், இல்லைன்னா உடம்பு பூரா ஸ்பிட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான சாங்கு. அதனால நம்ம அந்த சாங்குக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பாதிலேயே இப்படி தட்டி விட்டுட்டேன், இல்லைன்னா பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்படி வந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த பாட்டு வந்து செம்ம கிட்ட அடிச்சிருக்குது. அடுத்ததா வந்து நம்ம டீசல் படத்தை பத்தி பார்த்துடலாம். ஓகே, டீசல் என்னடா டீசல்னு தமிழ்நாட்டில் ஒரு படம் வருது. அதாவது இந்த மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்களுக்கெல்லாம் வைத்த கலக்கி இருக்கு. ஏதாவது உண்மையை போட்டு உடைச்சிருவானோ, இல்லை இந்த படத்துல ஏதாவது நம்ம பண்ற கள்ளத்தனத்துல சுட்டி காட்டிடுவானுங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கெல்லாம் வைத்த கலக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு ஆயில் தானே, வைத்த கலக்கம் தானே. சரி, சண்முகம் முத்துச்சாமி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. நம்ம ஹரிஷ் கல்யாணை வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து இன்னைக்கு வளர்ந்தவர் ஒரு நடிகர். இன்னைக்கு அடுத்த கட்ட முதன்மையான நடிகர் ரேஞ்சுக்கு வந்து ஹரிஷ் கல்யாண் வந்துட்டாரு. அவரோட பழைய 2 படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதனால அவர் கரெக்டான ஒரு கதை தேர்வா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மிக முக்கியமான முன்னணி நடிகருக்கு எந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பில்டப் வந்து நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவரும் அதை கரெக்டாக பயன்படுத்தி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல என்னதாப்பா தெரிய வருது, என்னதான் நம்ம சண்முகம் முத்துச்சாமி சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தா, பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு விற்குது, டீசல் வந்து 90 ரூபாய்க்கு விற்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசலை 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி பாசிபிள்? எப்படி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியுது? இதுக்கு பின்னாடி ஏதாவது கலப்படம் பண்றாங்களா, இல்ல இதுக்குண்டான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருது, இதை கவர்மெண்ட் எப்படி கண்டுக்காம விட்டாங்க? அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுக்குள்ளேயே சில கருப்பாடுகள் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரு, என்ன, இந்த பெட்ரோலும் டீசலும் வந்து எப்படி மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது, இதையெல்லாம் அரசியல் களமா வச்சு இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு ரோலை வந்து பிளே பண்றாரு நம்ம ஹரிஷ் கல்யாண். இந்த படத்துல வினயும் இருக்காரு. வினய் வந்து என்ன சொல்றது, ஒரு கவர்மெண்ட் சைட்ல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாம் வந்து வராம எப்படி நேக்கா வந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளோட ஷூவை நக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம வினய் வந்து பண்றாரு மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் ஒரு வில்லனாக தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. கரெக்டா வந்து கச்சிதமா ஆள் சூட் ஆயிருக்காரு.
ஹரிஷ் கல்யாண ஒரு மிக முக்கியமான முன்னணி நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுக்க முடியும், ஒரு சண்டை காட்சி கொடுக்க முடியும், ஒரு சாங்ஸை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அடுத்து இவரும் வந்து அடுத்த லெவலுக்கு வரணும்பான்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணுக்காகவே மெனக்கட்டு ஒர்க் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இதுதாங்க டீசல் படத்தோட கதையாக இருக்க போகுது. இந்த வீடியோவோட முழு கண்டென்ட்டும் பார்த்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு முன்னாடி சில வீடியோவெல்லாம் வரும், அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.